வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மட்டன் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் குக்கரில் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 500 கிராம்ஸ் வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன். சேம் ஈக்குவலாக 500 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் ரைஸும் வந்து ஈக்குவலாக எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 கப் வந்து தயிர் வேண்டாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஆனால் தயிர் போட்டால் பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதை அரைச்சி நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போது போடுறதுக்காக வந்து இந்த மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து மட்டனில் வந்து நம்ம வேக வைக்கும் போது அரைச்சி வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை, அந்த பிளேட்டில் என்னென்ன மசாலா வச்சுருந்தோனோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் கிராம்பு போட்டாச்சு. அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு குட்டி பீஸ், ஒரு 2-3 பீஸ் குட்டியாக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பெப்பர். ஸோ இதை மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் நம்ம போடுறதுனால நம்ம வந்து கடைசியில் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ குக்கரில் வந்து பேன் வந்து ஹீட்டாக வச்சாச்சு. நான் வந்து ஆயிலே வந்து போடாமல் தான் வந்து மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். ஏன்னா மட்டன்லேயே வந்து ஆல்ரெடி அந்த கொழுப்பு எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா அதோட கொழுப்பே வந்து நல்லா வந்து இதுவாகும், பாயில் ஆகும். அதனால் நான் வந்து மட்டன் வந்து ஆயிலே போடாமல் தான் வந்து வேக வைக்க போகிறேன். சும்மா அந்த அரைச்சி வச்சுருந்தா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு வந்து ஒரு 5 to 10 minutes முதல்ல வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சிடலாம். ஏன்னா அந்த மட்டனில் ஆல்ரெடி தண்ணி எல்லாம் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே வரும். ஸோ இப்போ அது ஊற்றுனது வந்து அந்த மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு எடுத்து வச்சிங்களா, அந்த மசாலாவோட தண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். வேறு எந்த தண்ணியும் நான் வந்து எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதே வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றணும். மட்டனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வர மட்டனில் இருக்க தண்ணி வற்றணும். ஸோ அப்புறம் கொஞ்சமாக மட்டன் வேகிறதுக்காக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு 5 to 6 விசில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. மட்டன் எவ்வளோ வேகணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 6 விசில் வந்து வைப்பேன். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புதினா போட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மட்டன் நல்லா வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் மட்டன் வெந்துட்டுருக்குது. திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அதே குவான்டிட்டி வந்து நம்ம இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை வந்து நம்ம வந்து அரைச்சி தான் வந்து போட போகிறோம். ஏன்னா பிரியாணியில் வந்து நம்ம அப்படியே தாளித்தோன்னா வந்து பசங்கள்லாம் வந்து எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் எக்ஸஸாக என்ன பண்ண போகிறோன்னாக்கா 2 ஸ்பூன் வந்து தனியாவும் 3 வந்து காஞ்ச மிளகாவும் அந்த பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட வந்து எக்ஸஸாக வந்து இதை சேர்த்து வந்து போட போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம போடுறதுனால நம்ம தனியாக வந்து கரம் மசாலான்னு எதுவும் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி மசாலா போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இந்த மசாலா வந்து பிரியாணிக்கு வந்து அரைச்சி தான் போட போகிறோம். ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிடும் போது வந்து அந்த எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ணுன்னா அது வந்து அவங்களுக்கு நடுவில் பிரியாணி சாப்பிடாம இந்த கிராம்பு பட்டெல்லாம் வரும். ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம அரைச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து என் வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சம் அரைச்சி தான் வந்து போடுவேன். அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும், பட் அரைச்சி போட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம் மட்டன் வேக வைக்கிறதுக்காக எவ்வளோ எடுத்து வச்சோமோ அதே குவான்டிட்டி தான் இப்போ திரும்ப எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் செகண்ட் டைமும் இதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் ரைஸ்க்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து குக்கரை வந்து சூடு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 6 to 7 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணலை. ஸோ பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் ஒன்று ஒரு சின்னதாக போட்டிருக்கேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒரு கொஞ்சமாக ஒன்று பாதியமாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க, அதை போடுறோம். அப்புறம் வந்து தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நம்ம வதக்கலாம். ஸோ தக்காளி போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற கொஞ்சம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டுட்டு நம்ம வந்து வதக்கலாம். ஸோ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போடலாம், சில்லி பவுடரு. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே நம்ம வந்து பெப்பரு க்ரீன் சில்லிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வதங்கினோடனே நம்ம தயிர் போட்டுடலாம். இது வரைக்கும் எந்த வாட்டரும் வந்து ஆட் பண்ணி நான் வந்து மசாலா வந்து வதக்கலை, வெறும் தயிர் தான் போட்டிருக்கேன் இப்போது. ஸோ இந்த தயிரே வந்து மெல்ட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் லிக்விடாக வரும். அதிலே வந்து அந்த தக்காளி வெங்காயம் அது எல்லாமே நல்லா வந்து வதங்கிடும். நல்லா வதங்கிட்டோம் ஒரு 5 to 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மட்டன் பீசஸை போட்டுருங்க. ஏன்னா மட்டன் பீஸ் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணி இன்னும் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த பீஸ் போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து புதினா, அந்த கொரைண்டர் லீவ்ஸு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா தனியாக நம்ம அந்த தனியாவும் காஞ்ச மிளகாவையும் அரைச்சி வச்சேன் பார்த்திங்களா, அதை வந்து போட்டேன். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து வந்து நம்ம நல்லா வந்து கொஞ்சம் கலரி விடணும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும், அடிபிடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இது வந்து மட்டன் வந்து வேக வச்ச தண்ணி. நான் இந்த டம்ளரில் தான் ரைஸ் எடுத்தேன். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் அளவு வச்சு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வந்து வாட்டரு. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்குது. ஸோ அதனால் அது சேர்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்லி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 2 விசில் வந்து மட்டன் குக்கர் வந்து வெயிட் வச்சுட்டு எடுத்துருங்க. ஏன்னா 2 விசில்லே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடணும். ஆனால் குக்கர் வந்து அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா வேகும், அந்த ஸ்டீமில் வந்து நல்லா வேகும். வெயிட் விடுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வெயிட் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டீமில் தான் வந்து ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்து அந்த ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம மட்டன் பிரியாணி, ஜீரக சம்பா ரைஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா செஞ்சு பார்த்துட்டு இன்னும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.